ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன்கிற ஒற்றை மனிதனுக்கு ஒட்டுமொத்த தவக அமைச்சர்களும் பயந்து நடுங்குறாங்க. சாட்டை நம்மை குறித்து என்ன பேசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது அமைச்சர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ரீதியில் பொதுமக்கள் பேசக்கூடிய விடயம் இப்போ இணையங்கள்ல வயல் ஆயிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான ஒரு அரசியலை வெகுஜன மக்களுக்கு புரியும் வண்ணமாக பேசக்கூடிய ஒரு கட்சி. பிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கவர்ச்சியை காட்டி மக்களை மயக்கி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நோக்கில தான் அரசியல் செய்வாங்க. ஆனா மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எதிர்கால சந்ததியினருக்கு எதை நம்ம விட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருப்பவர்களை விமர்சிப்பதிலையும் வல்லவர்கள். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறையும் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி ரொம்ப துல்லியமா அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பாங்க. அதுலயும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, தவக இப்போ ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தன்னுடைய நையாண்டி பேச்சு மூலமாக துல்லியமாக எடுத்துரைத்து அதை வெகுஜன மக்கள் மத்தியில கடத்துவார். அந்த வகையில இப்போ சட்டமன்றத்திற்குள் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து தினமும் சாட்டை துரைமுருகன் ஒரு கமெண்டேட்டராக என்ன நடக்குது, தவக அமைச்சர்கள் என்ன மாதிரியான தவறுகளை செய்யறாங்க, அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவர்களுடைய உடை அணியும் விதம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு துல்லியமாக ஒவ்வொரு விடயத்தையும் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது அனைத்து அமைச்சர்களுக்குமே ஒரு கிளியை ஏற்படுத்துது. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் லட்சக்கணக்கான மக்களிடம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதன் காரணமாகவே கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விதமான மேனரிசத்தோடு தன்னுடைய சட்டை பட்டன்கள்லாம் திறந்து கைகளை வேறு விதமா மடித்து விட்டு கெத்தா பேசுறேன்னு நினைத்து பேசினதை சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய வலைவெளியில் கிண்டல் அடித்து அதுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தார். அடுத்த நாளே பார்த்தா ராஜ்மோகன் அவர்களுடைய உடை, பாவனை, மேனரிசம் அப்படின்ட்டு அனைத்துலயுமே ஒரு வித்தியாசம் தெரியுது. இதை இப்போ பொதுமக்கள் இணையத்துல பரப்பி பாருங்க, சாட்டை துரைமுருகனுக்கு இவர்கள் எப்படி பயப்படுறாங்க, சாட்டை பேசினா அது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வீச்சாக போய் சேருது அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் அவர் பேசின அடுத்த நாளே அவர்களுடைய நடவடிக்கைகள்ல நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்ட்டு சாட்டை ஏகத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான் கெடுங்கிற குரலுக்கு ஏற்ப ஆட்சியாளர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை சாட்டை போன்ற நாம் தமிழ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் செய்வது அப்படிங்கிறது நிச்சயமாகவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். சோ சட்டமன்றம் மாதிரியான கண்ணியமிக்க இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரொம்பவே கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கறத அனைவரோட எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.